அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களோட வெளிப்படையான குணங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. அவங்க சுத்தமாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே துல்லியமாக செய்வாங்கன்னு. ஆனால் யாருக்கும் தெரியாத அவங்களோட வெளியில் காட்டிக்கொள்ளாத பல ரகசிய குணம் இருக்குது. கன்னிராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப கண்டிப்பானவங்க, கோவக்காரங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பலரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது அவங்களோட வெளிப்பக்கம் மட்டும்தான். அவங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாத, அவங்க வெளியே காட்டிக்காத 5 அதிர்ச்சியான உண்மைகளும் ரகசிய குணங்களும் இருக்குது. அது என்னன்னு விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கன்னிராசியாக இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒன்று, ஓவர் திங்கிங். மனசுக்குள்ளே ஓடக்கூடிய உலக போர்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க வெளியே பார்க்க ரொம்ப அமைதியாக கூலாக தெரிவாங்க. ஆனால் அவங்க மூளைக்குள்ளே ஒரு செகண்டு கூட ஓயாமல் ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன தப்பை கூட இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது நினச்சி வருத்தப்படுவாங்க. எதிர்காலத்தை பற்றி இப்போவே 100 பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்களோட மிகப்பெரிய எதிரியே இவங்களோட ஓவர் திங்கிங்னு சொல்லலாம். அடுத்ததாக, வெளியில் இவங்க சிங்கம் மாதிரி கர்ஜனையோடு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே குழந்தை விட மோசமாக இருப்பாங்க. இவங்க யார்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் அழுதுற மாட்டாங்க. கஷ்டத்தை வெளியே காட்டவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர் மாதிரி சீன் போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கு கூட கண் கலங்குவாங்க, வருத்தப்படுவாங்க. அதான் என்ன நம்ம சொல்லிட்டோம், சின்னதாக இதுதான் நடந்துச்சு, இதுக்காக இவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு கூட மற்றவங்க பார்த்தாங்கன்னா யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு அது விஷயமே இருக்காது. ஆனால் அந்த விஷயத்துக்கு வருந்துவாங்க. யாராவது ஒருத்தர் அன்பாக பேச மாட்டாங்களா, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஏங்குற குணம் இவங்களுக்கு நிறைய இருக்குது. இவங்களோட எமோஷ்னல் பக்கத்தை ரொம்ப நெருக்கமான சிலரால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இவங்க வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் அதுதான் சிங்கத்தை போல் இருப்பாங்க. அது யாருக்கிட்ட சொல்கிறதுனே தெரியாது அவங்களுக்கு. யாராவது கேட்க மாட்டாங்களா, அவங்க எங்கேயாவது சொல்லிட மாட்டோமா, மனபாரம் தீராதான்னு சொல்லி ஏங்குவாங்க. கன்னிராசிக்காரங்க கிட்ட நீங்கள் ஒரு ரகசியத்தை சொன்னால் அது அவங்க உயிரே போனாலும் ரகசியம் வெளியில் போகாதுங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, யார் நல்லவங்க, யார் நடிக்கிறாங்கன்னு இவங்க அமைதியாக கவனிச்சுட்டே இருப்பாங்க. யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்க கேட்காமலே போய் நைஸாக உதவி செய்கிற குணம் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்க கஷ்டப்படும் போது யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டாங்க. ரொம்ப தயங்குவாங்க. நமக்கு உதவி வேணுங்கிறதையோ நம்ம படுற கஷ்டத்தையோ இவங்க வெளியில் காமிச்சிக்கவும் மாட்டாங்க, சொல்லிக்கவும் மாட்டாங்க. வெளிப்படையாக கேட்டாலாவது பரவாயில்ல, உதவியும் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. அடுத்ததாக, ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் அட்வைஸ் பிடிக்காது இவங்களுக்கு. மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சூப்பராக ஐடியா கொடுப்பாங்க, வழி நடத்துவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இன்னொருத்தவங்க வந்து இதை செய் அதை செய்யாதேன்னு அட்வைஸ் பண்ணாலோ இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இவங்க ஃப்ரீ பேர்டாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். இவங்களோட சுதந்திரத்தில் யாராவது தலையிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்க தள்ளி வச்சுருவாங்க. அடுத்ததாக, துரோகத்தை மறக்கவே மாட்டாங்கங்க. உயிர் போனாலும் துரோகத்தை மறக்க மாட்டாங்க. எப்படி ரகசியத்தை வெளியிட மாட்டாங்களோ அதே மாதிரி தான் துரோகத்தை மறக்கவே மாட்டாங்க. கன்னிராசிக்காரங்க ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவங்க, அன்பானவங்களுக்காக எதையுமே தாங்கக்கூடியவங்க. ஆனால் ஒருத்தர் வேணும்னே இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோதான். அவங்கள பழி வாங்கலாம் மாட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணின துரோகத்தை ஆயுசுக்கும் மறக்க மாட்டாங்க. அந்த நபர் பேச்சை குறைச்சிப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலேருந்தே மொத்தமாக தூக்கி வீசிடுவாங்க. மறுபடியும் பழைய மாதிரி பழகவே மாட்டாங்க. அவங்க பழகணும்னு நினச்சாலும் நெருங்கணும்னு நினச்சாலும் இவங்க இம்மையளவு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. கன்னிராசிக்காரங்க வெளியே பார்க்க கராரானவங்களாக தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளே தங்கம் மாதிரி மனசுக்காரங்க. இவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு நல்ல நண்பரோ பார்ட்னரோ கிடைக்கவே மாட்டாங்க. கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோவில் சொன்னது எத்தனை பேருக்கு எத்தனை % ஒத்து போகுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது வரைக்கும் கன்னிராசிக்காரங்க பட்ட கஷ்டமும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஏராளம். உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரமும் அவமானமும் இவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, இல்லை அப்படின்னா குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க அப்படின்னா இவங்களை வருத்திக்கிட்டு 100% உண்மையாக உழைப்பாங்க. முதலாளிக்கு உண்மையாக இருப்பாங்க, செய்கிற வேலைக்கு உண்மையாக இருப்பாங்க, அதை சரியாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணின உதவிக்கோ உழைப்புக்கோ பல நேரங்களில் தகுந்த மரியாதையோ அங்கீகாரமோ கிடச்சிருக்காது. இது நிச்சயமாக நடந்திருக்கும். நீ என்ன பெருசாக பண்ணிட்ட அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக மற்றவங்க இவங்களை கடந்து போயிடுவாங்க.
மனசுக்குள்ளே ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க இவங்க. என்னதான் மாடாக உழைச்சாலும் அங்கீகாரம் கிடைக்கலையே, ஒருத்தர் கூட பாராட்டலையேன்னு சொல்லி நொறுங்கி போயிருப்பாங்க. ஏண்டா பிறந்தோன்னு சொல்லி கூட வருந்திருப்பாங்க. பல இடங்களில் இவங்களோட நல்ல குணத்தை மற்றவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏமாற்றிருப்பாங்க. கடன் பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடியும் இவங்க நிறைய சந்திச்சிருப்பாங்க. இவங்க காசு பண விஷயத்தில் ரொம்ப திட்டமிட்டு நடக்கக்கூடியவங்க தான். ஆனால் இவங்களோட கஷ்ட காலத்தில் இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன் வந்திருக்க மாட்டாங்க. இவங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்தாலே போதும், அவங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. தானாகவே போய் முன் வந்து உதவி செய்கிறவங்க. ஆனால் இவங்க கஷ்டப்படும் போது யாராவது உதவி செய்யணும்னு கூட நினச்சிருக்க மாட்டாங்க, முன் வரவே மாட்டாங்க. இவங்க மற்றவங்கள நம்பி பணம் கொடுத்தோ இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டோ பெரிய சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. இவங்களுக்கு வராத பணத்துக்காக மற்றவங்க செஞ்ச தப்புக்காக இவங்க கடன்காரங்க கிட்ட அவமானத்தையும் தலைக்குனைவையும் சந்திச்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலை நிறைய இவங்களுக்கு உண்டாயிருக்கும். இவங்க மற்றவங்களுக்கு வாரி வாரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க கையேந்தும் போது சொந்த பந்தம் கூட முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க. பின்னாடி போய் கேவலம் பேசுவாங்க. பிள்ளைங்களால் இவங்க பட்ட கஷ்டமும் வேதனையும் கவலையும் ரொம்ப அதிகங்க. இவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும், ஒழுக்கமாக இருக்கணும்னு இவங்க அளவுக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்காக அவங்களோட ஆசைகள் எல்லாம் தியாகம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க இவங்களுடைய கண்டிப்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது தான் வேலைன்னு இவங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு, வேலை, அவங்களோட எதிர்கால வாழ்க்கை, திருமணம் இதையெல்லாம் நினச்சபடி அமையாமல் தள்ளி போயிருக்கும். அதனாலேயே முக்கால்வாசி இவங்க நொடிஞ்சிருவாங்க. இல்லை அப்படின்னா பிள்ளைங்க இவங்களோட பேச்சை கேட்காம தன்னிச்சையாக முடிவு எடுத்து கஷ்டப்படும் போது அதை நினச்சி இவங்களால் தூங்க முடியாமல் இவங்க தவிச்சிருப்பாங்க. எப்படி இவங்க பேச்சை கேட்காம தன்னிச்சையாக செயல்பட்டதால் அவங்களால முன்னுக்கு வர முடியாமல் தன்னிச்சை முடிவால் கஷ்டப்படுறத இவங்க பார்த்து வருந்துவாங்க. நம்பிக்கை துரோகம், உறவுகளுக்குள்ள பிரிவையும் மன உளைச்சலையும் நிறைய இவங்க பட்டிருப்பாங்க. இவங்க யார்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரை தான் ஆளுன்னு நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவோ தயங்கவோ மாட்டாங்க. இவங்க யாரை ரொம்ப உசுராக நம்புகிறாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு முதுகில் குத்து துரோகத்தை பண்ணியிருப்பாங்க. இதில் சந்தேகமே கிடையாது. கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் இவங்க வாழ்க்கையில் பல முறை வீழ்ந்திருப்பாங்க. அதனால் இதுதாங்க விதிங்கிறது. இவங்களோட அன்பு கோபமாக வெளிப்படும் போதெல்லாம் உறவுகள் இவங்களை பிடிவாதக்காரங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாதவங்கன்னு முத்திரை குத்தி பிரிஞ்சு போயிருப்பாங்க. வெளியே பார்க்க வேகம் உள்ளவங்களாக தெரிஞ்சாலும் இவங்க கடந்து வந்த பாதையில் நிறைய அவமானங்களும் துரோகங்களும் மட்டும்தான் மிச்சம். மற்றவங்களுக்காக உழைச்சே இவங்களோட வாழ்க்கை தேஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம். கடனாலையும் குடும்பத்துக்காகவும் இவங்க பட்ட கஷ்டம் வெளியே சொன்னால் இவங்களோட ஈகோ தடுக்கும். வெளியே சொல்லவும் மாட்டாங்க, காட்டிக்கவும் மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே சிரித்த முகத்தோட நடமாடுறாங்க. ஒரு நடபணமாக இவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் சந்தித்த அவமானம், கடன் பிரச்சனை, மன அழுத்தம், மன வேதனை இதிலிருந்து விடுபட்டு ஒரு புது வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னா ஆன்மீக வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, புதன் பகவான். கன்னிராசிங்கிறது புதன் பகவானின் ஆட்சி மற்றும் உச்ச வீடு. புதனின் அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் கன்னிராசிக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபடுறது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குழப்பத்தையுமே தீர்க்க உதவுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய முறை பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறது இல்லை அப்படின்னா படிக்கிறது உங்களோட ஓவர் திங்கிங் பிரச்சனையை சரி செஞ்சு நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க. கடன் மற்றும் பிள்ளைகள் பிரச்சனை தீர பரிகாரமாக கடன் சுமை குறையவும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனவேதனையை மாறவும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். புதன்கிழமை பச்சை பயிறு பரிகாரம். புதன்கிழமை காலையில் ஒரு கைப்பிடி பச்சை பயிரை எடுத்து அதை பறவைகளுக்கோ இல்லை அப்படின்னா பசுமாட்டுக்கோ உணவாக நீங்கள் கொடுக்கலாம். இது புதன் தோஷத்தை நீக்கி வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி புத்தி கூர்மையும் பண வரவையும் உங்களுக்கு தரும். நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளலாம். கடன் பிரச்சனை தீர பிரதோஷ நாளில் இல்லை அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இது தீராத கடன் தொலையும் கூட எதிரிகள் தொலையும் கூட படிப்படியாக குறைக்கும்.
முக்கிய பரிகார ஸ்தலம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்காரங்க இவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது போக வேண்டிய மிக முக்கியமான ஆன்மீக ஸ்தலம் 2 இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவெண்காடு ஸ்வேதாரணீஸ்வரர் கோயில் மயிலாடுதுறையில் இருக்குது. இது நவகிரகங்களின் புதன் பகவானுக்குரிய முதன்மை பரிகார ஸ்தலமாக இருக்குது. இங்கே இருக்கிற புதன் பகவானையும் வித்யாகாரகனையும் வணங்கி அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடினீங்க அப்படின்னா புதன் தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளோட கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இல்லை அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் வீட்டிற்கக்கூடிய மதுரை திருத்தலம் புதன் கிரகத்துக்குரிய சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இருக்குது. இங்கே போயிட்டு அம்மனை தரிசித்து பச்சை பட்டு சாத்தி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டமெல்லாம் நீங்கி லாபம் பெருகுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படும். இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது படிப்படியாக மெதுவாக உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும். புதனோட அருள் கிடைக்கிறதால மன அழுத்தம் மற்றும் ஓவர் திங்கிங் குறைஞ்சு தெளிவான முடிவெடுக்க உங்களுக்கு முடியும். எதிர்பாராத பணவரவு உண்டாகி ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அவங்க உங்கள் சொல்படி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட எதிர்காலமும் சிறப்பாக இருக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரமும் கௌரவமும் உங்களை தேடி வரும். உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாடும் அதோட இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும்போது எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய எண்கள் நிறங்கள் பற்றி கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான்கிறதால உங்களுக்கு இயற்கையோடு இணைந்த நிறங்கள் மிக சிறப்பான பலன்களை தரும். முதன்மையான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா கிளிப்பச்சை, கரும்பச்சை என பச்சை நிறத்தில் எந்த ஷேடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த நிறம் பொருந்தும். முக்கியமாக வேலைக்கு போகும்போது பச்சை நிற ஆடை அணிகிறது அல்லது பச்சை கைக்குட்டை வச்சுக்கிறது, இது மாதிரி நீங்கள் செய்யலாம். அது இப்படி செய்யும்போது புத்தி கூர்மையும் காரிய வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும். வெள்ளை மற்றும் சாம்பல் நிறம் மன அமைதியை தேவைப்படும் நேரத்தில் நேர்காணல் மற்றும் பிஸ்னஸ் மீட்டிங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது வெள்ளை இல்லை அப்படின்னா சாம்பல் நிற ஆடைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த நிறத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் சிவப்புங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனோட ஆதிக்கத்தை பெற்ற கன்னிராசிக்கு புதனின் எண்ணான 5 மிக முக்கியமானது. 5, 14, 23 ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு பேராற்றலை தரக்கூடிய எண்ணாக இருக்கும். கூட்டுத்தொகை 5 வரும்படி உங்களுடைய மொபைல் எண், வண்டி எண் அல்லது வங்கி கணக்கு எண்கள்லாம் அமையிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது தவிர 1, 6 இந்த எண்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை. அடுத்ததாக இந்த ஆணி மாத கிரகநிலைப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட சஞ்சாரம் வலுவாக இருக்குங்க. 6ல் சனியும் 9ல் குருவும் அமர்ந்து சுப பலன்களை தந்துட்டுருக்காங்க. ராகு கேதுவின் தாக்கம் ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு முயற்சிகளுக்கு பலன் தரும் ஒரு மாதமாகவே அமையுதுங்க. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துல கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கிறதால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம், சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய முதலீடுகளை செய்ய இந்த மாதம் ரொம்ப ஏற்றதுங்க. கூட்டு வியாபாரத்தில் இருந்து கருத்து வேறுபாடுகளை நீங்கி சுமூகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களோட வருகை அதிகரித்து சந்தையில் உங்கள் மதிப்பு உயரும். பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சியான பணவரவு தாங்க. தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்கள்லாம் சுபத்துவமாக இருக்கிறதால பணவரவுக்கு எந்த குறையும் இருக்காது. பழைய பாக்கிகள் கூட இப்போ உங்களுக்கு வசூலாகும். திடீர் செலவுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் சுப செலவுகள்லாம், அதாவது வீடு பழுது பார்க்குறது, சுப காரியங்கள் செய்கிறதுன்னு கொஞ்சம் தலை தூக்கும். அதனால் திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்கிறது ரொம்ப நல்லது. புது கடன்கள்லாம் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. குடும்பம் மற்றும் குழந்தைகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் இந்த மாதம் நீங்குங்க. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கூடும். அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. அவங்களோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் தெரியும். உயர்கல்வி இல்லை அப்படின்னா வேலைக்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்குது.
பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமான மாதமாக இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டுகள்லாம் குவிய போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கை ஓங்கும். ரொம்ப நாளாக வாங்க நினச்ச ஆபரணம் இல்லை அப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் இப்போ வாங்கி மகிழ போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன அசதிகள் கண்ணெரிச்சல்லாம் வந்து போகுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆணி மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி 80% தடையில்லாமல் நிறைவேறும். 9ல் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு பாக்கியங்களை தேடித்தரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குங்க. புதிய சொத்துக்கள் வாங்கிறது, வீடு மாறுறது, இது மாதிரியான காரியங்கள்லாம் அதிர்ஷ்டகரமாக முடியுங்க. ஆனால் எதுலேயுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா முழு அதிர்ஷ்டத்தையும் பெறுவீங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு பண்ணுங்க. அதிர்ஷ்டத்தை தருவார். மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவி வழிபடணும். மேலும் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுறது சகல தோஷத்தையும் நீக்கும். செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை தோறும் காலையில் ஊற வச்ச பச்சை பயிரை பசுமாட்டுக்கு உணவாக கொடுங்க. இது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை நீக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புதன்கிழமைகளில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு இல்லை அப்படின்னா மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நோட்டு புத்தகமோ பேனாவோ சின்னதாக இருந்தாலும் சரி உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரர்களே, இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பொறுமையும் அதே சமயம் உங்கள் உழைப்புக்கான பலனையும் கொடுக்க காத்திருக்கு. 10ல் கிரகங்கள் நிற்கிறதால வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் கூட உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் பணவரவும் திருப்தியாக இருக்கும். பெரும்பாலும் மனசார நம்பி காரியத்தில் இறங்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமாக மாறும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்குறதால திருமண முயற்சிகள்லாம் ரொம்பவே சாதகமாக முடியும். ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்த வரங்களாக இந்த ஆணி மாதத்தில் கைகூடி வரும். காதலிக்கிறவங்களுக்கும் பெற்றோர்களோட சம்மதம் கிடைக்க நல்ல வாய்ப்பு உண்டாகும். 5ஆம் இடத்துல குரு பார்க்குறதால புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்குறதால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியினருக்கு இந்த மாதம் நல்ல செய்தி தேடி வரும். மருத்துவ சிகிச்சைகள் எடுத்து வரவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். புது முதலீடுகள்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் 10ல் வலுவாக இருக்கிறதால புது முதலீடுகள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்ல அப்படின்னா தொழில் விரிவாக்கத்துக்கு முதலீடு செய்ய இது நல்ல நேரம். நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுவோட தாக்கம் இருக்கிறதால அகலக்கால் வைக்கக்கூடாது. அதாவது தெரியாத புதிய தொழில்களில் பெரிய தொகையை நீங்கள் முதலீடு செய்கிறது வேண்டாம். நீங்கள் முதலீடு செய்யலாம். அது எதில் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில், அனுபவம் மிக்க தொழிலில் தாராளமாக நீங்கள் முதலீடு செஞ்சு செய்யலாம். தெரியாத தொழிலில் பெரிய தொகையை நீங்கள் கொண்டு போய் முதலீடு செய்யக்கூடாது. நம்பகமான நபர்களோட ஆலோசனையை கேட்டு பகுதியாக முதலீடு செய்கிறது உங்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க எப்போ வீடு வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்கு 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், பூமி, வீடு, வாகனம். இப்போ குருவின் சுப பார்வைகளும் 10ல் இருக்கும் சுக்கிரனின் பலமும் உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கான யோகத்தை அத்தாரிட்டியாக தருது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆணி மாதத்துலேயே அதுக்கான ஆரம்பக்கட்ட பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்க சூழ்நிலையெல்லாம் கூட அமையலாம். குறிப்பாக வங்கி கடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே கடன் ஒப்புதல் ஆகும். சொந்த வீடு கனவெல்லாம் நனவாக தொடங்கும் காலகட்டங்க இது. அடுத்தது உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு கௌரவம் உயருங்க. சூரியனின் நட்சத்திரமான உங்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இல்லை அப்படின்னா சலுகைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த அலைச்சல்கள்லாம் குறைஞ்சு பாராட்டுகள்லாம் கிடைக்க போகுது. உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது. அஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க. சந்திரனின் நட்சத்திரமான உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த மனக்குழப்பமெல்லாம் ஓவர் திங்கிங் பிரச்சனையெல்லாம் நீங்கி மன அமைதி உண்டாகுங்க. தாயாரோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு வீண் பிடிவாதத்தை நீங்கள் தவிர்க்கணுங்க. செவ்வாயின் நட்சத்திரமான உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட கோபத்தை நீங்கள் வீண் பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே கோவப்பட்டு எதையுமே சாதிக்க முடியாதுங்க.
பிடிவாதம் நல்லதில் இருக்கலாம், கெட்டதில் இருக்கக்கூடாது. நல்லதா கெட்டதானே முதல்ல உங்களுக்கு புரியாது. அதனால் பிடிவாதத்தையும் வீண் கோபத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்க்கணும். நீங்கள் உடன்பிறப்புகளால், அதாவது சகோதர வழியில் சில ஆதாயங்கள் இல்லை அப்படின்னா சொத்து சேர்க்க உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு பலமாக இருக்கிறதால கல்யாண பேச்சுவார்த்தையிலிருந்து சொந்த வீடு வாங்குகிற கனவு வரைக்கும் எல்லாமே இந்த ஆணி மாதத்தில் சாதகமாக நகர தொடங்க போகுது. உங்கள் நட்சத்திர பலன்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால் தயக்கங்களை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோட உங்களோட முயற்சிகளை எடுங்க. உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டுங்க. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட தைரியத்தோடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.